வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அரசியலமைப்பு பகுதி 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஆல்ரெடி அரசியலமைப்பு முகவுரை, அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்று வந்து அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4ல் ஏ, ஓகேவா? பகுதி 4ல் ஏ, அதில் ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் இருக்கும். அந்த பிரிவு வந்து 51 ஏ, ஓகேவா? அந்த பிரிவு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கடமைகளை பட்டியலிடும், ஓகேங்களா? அது என்னென்ன பட்டியல் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போமா? ஸோ முதல் கடமை, ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு, கொள்கை நிறுவனங்கள், தேசிய கீதம், கொடி, சின்னங்களை வந்து நம்ம மதிக்கணும். சுதந்திர போராட்டத்திற்குரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். அடுத்து, இந்திய இறையாண்மை மற்றும் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து காக்கணும். அடுத்து, தேச பணியாற்ற எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். அதாவது தேச பணிக்காக நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். சமய, மொழி, பகுதி வேறுபாடுகளை மறந்து பெண்களிடத்தில் வந்து கண்ணியமாக இருக்கணும். ஏன்னா அங்கே பல்வேறு வகையான மொழி பேசுகிறவங்க நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதனால். அடுத்து, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து பல்வேறு வகையான மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க, பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டவங்களும் இருக்காங்க, பல்வேறு மதத்தை கொண்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மதத்தாலையும், கலாச்சாரத்தாலையும், இனத்தாலையும், ஸோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு இதனாலையும் நம்ம வேறுபடுத்தப்படுறோம். ஸோ அப்படி இருந்தாலும் அனைவரோட பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை நம்ம மதித்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. மதிக்கணும், அதோட பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, இயற்கை சூழலையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும், ஓகேங்களா? எந்த ஒரு விதத்துலையும் இயற்கை சூழலை நம்ம சூறையாடுவதில் கைப்பற்றுவதோ கூடாது. அதே மாதிரி வனவிலங்குகளை வந்து வேட்டையாடுவதும் கூடாது. அதோட பாதுகாப்பது வந்து நம்மளோட ஒரு கடமையாக வைத்திருக்காங்க. அடுத்து, அறிவியல் கோட்பாடுகள், மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து போற்றி வளர்க்கணும். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கணும், மனிதநேயம், ஹியூமனிட்டி இருக்கணும் தானே. ஸோ அது மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை, நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போதே அதை வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அணுகணும். இது மாதிரி இருக்கிறது, அது கூட ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, வன்முறையை தவிர்க்கணும். அதாவது எந்த ஒரு நம்ம வீண் வன்முறையில் போய் ஈடுபடக்கூடாது. அடுத்து, பொது உடைமைகளை வந்து நம்ம வந்து சூறையாடுதல் கூடாது. அதாவது பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு அதை வந்து டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து, தேசத்தின் சாதனைக்காக உழைக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசான நாடான்னு கேட்டால் இல்லை, வளர்ந்து வரும் நாடு. அதாவது முன்னேற்ற பாதையில் வளர்ந்து வரும் நாட்டில் இருக்குது. ஸோ அப்போ தேசத்தின் சாதனை எங்கே இருக்குது? தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரோட அந்த உழைப்பில் தான் இருக்குது. அவங்க எப்படியெல்லாம் முன்னேறாங்க அதை பொறுத்து தான் தேசம் ஃபுல்லாக வல்லரசு ஆகுமே தவிர இந்தியா தானாக வல்லரசு ஆகும் எப்படி ஆகும் அப்படிலாம் ஆக முடியாது, ஓகேவா? ஸோ அப்போ என்னது, தேசத்தின் சாதனைக்காக உழைக்கிறது. இதெல்லாம் வந்து 10 கடமைகள் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஒரு குடிமக்களுக்கான 10 கடமைகள். அடுத்து, மத்திய மாநில உறவுகள், ஓகேவா? மத்திய மாநில உறவுகளில் முதல்ல சட்டமன்ற உறவுகள் பார்ப்போம். சட்டமன்ற உறவுகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணையில் இருக்குது, ஓகேவா? இது எங்கே இருக்குது? 7வது அட்டவணையில் கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மத்திய மாநில உறவுகளுக்கிடையான அதிகார பகிர்வு. சரிங்களா? ஸோ அதிகாரம் வந்து இப்போ நிறைய துறைகள்லாம் இருக்கு இல்லையா? எல்லா துறைகளும் வந்து மத்திய அரசுகிட்ட இல்லை, எல்லா துறைகளும் மாநில அரசுகிட்ட இல்லை, இரண்டுக்கும் பொதுவாக சில துறைகளும் இருக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து அதிகார பகிர்வு மத்திய அரசில் 100 துறைகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்மி எடுத்தோம்னா, ஆர்மி வந்து தமிழ்நாடுக்கு ஒரு ஆர்மி, கேரளாவுக்கு ஒரு ஆர்மி, பீகாருக்கு ஒரு ஆர்மி, ஆந்திராவுக்கு ஒரு ஆர்மி அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னது, ஆர்மினா இந்தியன் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆர்மி தான் காமனாக. அது எங்கே இருக்குது? மத்திய அரசில் இருக்குது, ஓகேவா? ஆனால் போலீஸ் பாருங்கள், காவல்துறை வந்து அதாவது பாதுகாப்பு படை. ஆர்மினா பாதுகாப்பு படை இல்லையா? அப்போ பாதுகாப்பு படை வந்து அந்த பாதுகாப்பு துறை வந்து இந்தியன் லெவல் இருக்குது. ஆனால் காவல்துறை அது வந்து அவங்கவுங்க மாநில அளவில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கும் புதுச்சேரி, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் பக்கத்தில் தான் இருக்குது புதுச்சேரி. நம்மளுக்கும் புதுச்சேரியிலுமே இருக்க காவல் ஆய்வாளர்களோட சீருடைய பாருங்களேன் மாறி இருக்கும். அவங்களுக்கான இது அந்த முறைகள் கொஞ்சம் மாறும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த சில துறைகள் வந்து மாநில அரசில் இருக்குது. இதுதான். அடுத்து, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுத்துறைகள், ஓகேங்களா? சில துறைகள் வந்து மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் பொதுத்துறைகளாக வைத்திருப்பாங்க. ஸோ என்னங்க நல்லா பாருங்கள், மத்திய அரசிட்ட 100 துறைகள், மாநில அரசிட்ட 61 துறைகள், இரண்டுக்கும் பொதுவாக 52 துறைகள். சரிங்களா? ஸோ அடுத்து, 1976 42வது சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மாநில பட்டியலில் ஒரு 66 துறைகள் பக்கத்தில் இருந்திருக்கும். அதை 5 வந்து பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது 2க்கும் காமன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, நிதி உறவுகள். ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள் பார்த்தோம் இல்லையா? அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 268 293 பிரிவு. நல்லா பாருங்கள், சட்ட பிரிவு 4 ஒன்று தான், சரத்து 4 ஒன்று தான்,
விதினாலும் ஒன்று தான், ஓகேங்களா? ஆர்டிக்கிள்னாலும் ஒன்று தான். இது எல்லாமே ஒரே பொருளுடையது. நம்ம வந்து இந்த இப்போ எக்ஸாம்பிள் சரத்து 368லிருந்து 293 சாரி 268லேருந்து 293 எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம சரத்துன்னு ஒரு வார்த்தை படிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி குழம்பிருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இது என்னது? சரத்துனாலும் இதனாலும் பிரிவு தான். அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, நிதி உறவுகளை பற்றி கூறுது. சரிங்களா? ஸோ இந்த நல்லா பாருங்களேன், இந்த இதுலேருந்து இது வரைக்கும், அதுலேருந்து அது வரைக்கும் அந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதை பொறுத்துகளை கேட்கறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம இப்போ கூட 2024 குரூப் 4 பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்துருப்பவங்களுக்கு தெரியும். முக்கால்வாசி கொஷின் கூற்று காரணத்தில் இருந்தது. அப்புறம் பாதி பொறுத்துகள் இருந்தது. ரொம்ப கம்மியான கொஷின் மட்டும் தான் அந்த கொஷின் ஆன்லைன் கொஷின் மாதிரி இருந்தது. கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து இது மாதிரியும் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், அரசு அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் முகவரின்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த பொறுத்துகளில். சரிங்களா? அதே மாதிரி பகுதி 2 அப்படின்னு கொடுத்துட்டு பகுதி 2 என்னது? குடியுரிமை தெரியும் இல்லையா? அதை கூட கொடுக்கலாம். பகுதி 2 இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் குடியுரிமையும் கொடுக்கலாம். அதில் என்ன பகுதி 2 இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து பிரிவு 5லிருந்து 11 வரையும் கொடுக்கலாம். அதே மாதிரி பகுதி 3 பிரிவு 12லிருந்து 35 வரை, சரி 32 வரை. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக அதை வந்து பொறுத்துக்குவா பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அப்படி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாரி, இப்போ அந்த பகுதி 3 அடிப்படை உரிமைகள் வந்து பிரிவு 12லிருந்து 35 வரைக்கும். ஸோ அது பாருங்கள். அதே மாதிரி இதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த இதை பாயிண்ட்டாக இதவே கொடுப்பாங்க. பகுதி 12 நிதி உறவுகள் மென்ஷன் பண்ணாமல் வெறும் பகுதியும் இந்த பக்கம் பிரிவு மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ பிரிவு 12 அப்படின்னு இந்த பக்கம், சாரி பகுதி 12 இந்த பக்கம் கொடுத்துட்டு பிரிவு 268லிருந்து 293 வரை இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பிரிவும் 15ன்னு இருக்கிறனால நம்ம டீட்டெயிலாக படிக்காமல் இருக்கிறனால தெரியாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1969 மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழே ஒரு மூவர் குழு ஒன்றை நியமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தமிழக அரசு யாருடைய தலைமையில் 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய ஒரு மூவர் குழுவை அமைத்தது. ஓகேவா? ஸோ இப்போ கேட்கலாம், அது இல்லைன்னா 1969 மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய ராஜமன்னார் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது? பாருங்கள், கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம தான் அதுக்கு கரெக்டாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள்னாலே பிரிவு 343லிருந்து பிரிவு 351 வரை. இது வந்து பகுதி 17 இருக்குது. சரிங்களா? பகுதி 17 சட்டப்பிரிவு 343லிருந்து 351 வரை, அதாவது அலுவலக மொழிகள். இதெல்லாம் வந்து அலுவலக மொழிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்கத்தில் வந்து 14 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகவும் பின்னாடி 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகவும் இருந்திருக்கு. சரிங்களா? முதலாவது மொழிக்குழு 1955 நியமிக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இதே 1951 இதுக்கு முன்னாடி பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எதுக்கு பார்த்துருக்கோம்? குடியுரிமை சட்டம். சரிங்களா? ஸோ குடியுரிமை சட்டம்னாலும் 1955 தான், முதலாவது மொழிக்குழுனாலும் 1955 தான். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1955ங்கிற ஒரு வார்த்தை அந்த இயர் படிக்கிறீங்கன்னா அந்த இயரில் என்னதான் நடந்துக்கிறத கம்பைன் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ அங்கங்கே போகும்போது அங்கங்கே பிட்டாக படிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் 1955 எடுத்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் வருது? சரிங்களா? அதில் இருக்க எல்லா நிகழ்வையும் தொகுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை மட்டும் எழுதாதீங்க. 1955 தமிழாக இருக்கட்டும், ஈவன் தமிழ் இல்லைன்னா இன்னும் ஐஎன்சி மாடல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஐஎன்எம்மு இன்னும் வேறு எல்லாத்தையுமே. ஓகேவா? 1955 நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வேண்டிய இதில் 1955 என்னெல்லாம் வருது? ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தொகுத்து சும்மா ஒரு சின்ன ஒரு பேப்பர்லையோ அதில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்கள் ஓன் நோட்ஸ் உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது வந்து அன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதன் அறிக்கையை வந்து 1956 சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது முதலாவது மொழிக்குழு. சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு என்னைக்குன்னு கேட்கலாம். சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு என்னைக்கு, நியமிக்கப்பட்ட ஆண்டு என்னைக்கு, 2 வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2004 செம்மொழிகளுக்கான அந்த அறிவிக்கப்படுற இதன்படி தமிழ் வந்து 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த கொஸ்டின் 2024 கேட்ட குரூப் 4 கொஸ்டின். ஓகேவா? நாங்கள் படிக்கும்போது இதை வந்து படித்தோம். ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே வந்து ஒடியாவோ இல்லை மலையாளமோ கேட்பாங்கன்னு நினச்சேன். சரிங்களா?
ஏன்னா அதான் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் படிச்சிருக்க மாட்டோம்னு நினச்சி கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக தமிழவே கேட்டாங்க. முதல்ல செம்மொழியாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா தமிழ் தான். எந்த ஆண்டு? 2004. சரிங்களா? அதே மாதிரி சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. ஓகேங்களா? செம்மொழிலாம் தெரியும் இல்லையா? ரொம்ப பழமையான மொழி. இந்த இலக்கணம், இலக்கியம், பேச்சு வழக்கு அனைத்தையும் கொண்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் செம்மொழியாக அறிவிப்பாங்க. நல்லா பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னா, நான் சொன்ன ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் வந்து மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. கன்ஃபார்மாக இன்னமும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஷின் இதுலேருந்து 3 கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வைக்கலாம். இல்லை கன்ஃபார்மாக கேட்பாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்பலான்னா அது இந்த லெசன் தான்ப்பா. டிஎன்பிசியில் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு லெசனில் இப்படி கன்ஃபார்மாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம அந்தளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த லெசன் தான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை. சரிங்களா? தேசிய அவசர நிலை வந்து 352, ஆர்டிக்கல் 352. சரிங்களா? அடுத்து வெளிப்புற அவசர நிலை. போர் அல்லது வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பால் வெளிப்புற அவசர நிலை அறிவிக்கப்படுது. இதெல்லாம் பாருங்களேன், நான் நோட்ஸ் எழுதும் போது இப்படி தான் எழுதியிருக்கோம். அது ஷார்ட்டாகவே இப்படியே கேட்டலாம். இந்த பக்கம் வெளிப்புற அவசர நிலை போட்டு இந்த பக்கம் பொறுத்துக்கலை போர் அல்லது வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்புனால இது ஏற்படப்படுகிறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்து உள்நாட்டு அவசர நிலை. உள்நாட்டு அவசர நிலை எதனால் வரும்? 1000 இந்திய கிளர்ச்சி, மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்குறது, ஃபுல்லாகவே ஒரு இதாக இருக்கிறது உள்நாட்டு அவசர நிலை. இந்த உள்நாட்டு அவசர நிலை வந்து 1962, 1971, 1975 இந்த 3 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. நல்லா பாருங்கள், தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. சரிங்களா? ஸோ இது வந்து மாநில அரசால் கட்டுப்படுத்த இயலாத நிலை வரும்போது அப்போ வந்து ஆளுநர் அறிக்கையின்படி பிரிவு 356 கீழே குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அவசர நிலையை அறிவிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு அவசர நிலையும் யாரால் அறிவிக்கப்பட முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால். இதை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா இதுக்கு அடுத்த லெசன். சரிங்களா? இதுக்கு அடுத்த லெசன் மத்திய அரசு அதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து அவர் தான் இதெல்லாம் அறிவிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அவசர நிலை காலம் வந்து 1 to 3 ஆண்டுகளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? 1 to 3 ஆண்டுகளாக கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாநில அரசு வந்து இந்தியாவில் முதல்ல 1951 பஞ்சாபில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருக்கு. சரிங்களா? பஞ்சாபில் இந்த ஒரு கிளர்ச்சி நடந்து அப்போ முதல்ல வந்து 1951 நடந்திருக்கு. என்ன கொஷின் கேட்கலாம்? மாநில அவசர நிலை முதலாக நடைபெற்ற மாநிலம் எது? எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி நிதி சார்ந்த அவசர நிலை பிரிவு 360. சரிங்களா? நிதி சார்ந்த அவசர நிலை பிரிவு 360. பிரிவு 360 கீழே குடியரசுத் தலைவர் வந்து நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு அவசர நிலையை பிறப்பிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் குடியரசுத் தலைவர் மட்டும்தான். அவர் தான் பிறப்பிப்பார். நல்லா பாருங்கள், தேசிய அவசர நிலை வந்து 352, மாநில அவசர நிலை வந்து 356, நிதி சார்ந்த அவசர நிலை வந்து 360. இது வரைக்கும் இந்த நிதி சார்ந்த அவசர நிலை வந்து பிறப்பிக்கப்படவில்லை. ஓகேவா? இதை வந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா? கூற்று காரணத்தில் கேட்கலாம்ப்பா. என்ன பண்ணுங்கள், கூற்று காரணத்தில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க தெரியுமா? கூற்று ஒன்று எப்படி கொடுப்பாங்க? மாநில அவசர நிலை என்பது ஆளுநரால் அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்படும். அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை இதுவரை இவை 2 முறை நடந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 2 முறையான கேஷுவல் அதாவது லைன் வந்து கரெக்டாக லைன் போயிருக்கா, அப்போ வந்து ஓகே இருக்கும்னு நினச்சி நம்ம சரின்னு போட்டுருவோம். 2 நிமிஷம் சரின்னு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அந்த கொஷின் தப்பாக போடக்கூடாது. பாருங்கள், இது வரைக்கும் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படவே இல்லை. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நிதி சார்ந்த அவசர நிலை, தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலைன்னு இந்த பக்கம் கொடுத்துட்டு வழக்கம் போல் பிரிவு அந்த பக்கம் கொடுத்து கூட கொஷின் கேட்கலாம்ப்பா. ஸோ அதையும் பார்த்துங்க. அடுத்து அரசமைப்பு சட்ட திருத்தம். அரசமைப்பு சட்ட திருத்தம்னா அது எப்படி எதனால் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்னா ஒரு மாற்றம், மேம்படுத்துதல், இல்லை முன்னேற்றம், இது மாதிரி. ஓகேவா? ஸோ மேம்படுத்துதல் அதாவது மாறுதல், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. அமெண்ட்மெண்ட்னா என்னது? மாறுதல். இந்திய அரசமைப்பு பகுதி 10 368வது சட்டப்பிரிவு வந்து சட்ட திருத்தத்தில் பின்பற்றப்படும் முறைகள், அதாவது சட்ட திருத்தம் பண்ணுறதில் பின்பற்றப்படும் முறைகள், திருத்தத்தில் நாடாளுமன்ற அதிகாரங்களை பற்றி சொல்லுது. அதாவது சட்ட திருத்தம் வந்து ஒரு சட்டத்தை நான் திருத்துறேன் அப்படின்ட்டு அது எவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் பின்னாடி அந்த ப்ரொசீஜருக்கு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா,
அனைவரும் வந்து வாக்களித்தவர்களை, அதாவது அந்த நடக்குள்ளையா அந்த அவைக்கு அனைவரும் வந்திருந்தவங்கள 3ல் 2 பேர் 2 பங்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 எம்பி வராங்கன்னா அதில் 2 பங்கு எம்பி, கிட்டத்தட்ட 40 எம்பிஸ் வந்து குறையாமல் வாக்களித்தா மட்டும்தான் அது வந்து அந்த ஒரு சட்டத்தை தான் கொண்டு வர முடியும். அதுவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஆன பிறகு தான். சரிங்களா? ஸோ அடுத்து நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் இது அந்த அரசமைப்பு சட்டம் வந்து திருத்தம் கொண்டு வர முடியும். நம்மளுக்கே தெரியும், மாநில சட்டமன்றத்தால் எந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர முடியாது, கொண்டு வந்ததை நீக்கவும் முடியாது. சரிங்களா? அதைத்தான் செகண்ட் பாயிண்டாகவும் அடுத்த பாயிண்டாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வகைகள், நாடாளுமன்றத்தினர் வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலமாக திருத்தப்படும். ஓகேவா? சாதாரண அறுதி பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாகவும் இதை திருத்துறாங்க. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமும் திருத்தலாம். ஓகேங்களா? ஸோ அறுதி பெரும்பான்மை அப்படின்னா அங்கே இருக்கவங்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்து திருத்துறது. ஓகேங்களா? சிறப்பு அறுதி பெரும்பான்மை இருக்கும், பெரும்பான்மை அதாவது எந்த பக்கம் பெரும்பான்மை அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதலை பெற்றதன் மூலம் இதை பெறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 545 சட்டமன்றங்கள் மொத்தம் இருக்கு இல்லையா? அதில் 543 இருக்குது, 2 வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறது. அந்த 2 பேரால் ஓட் பண்ண முடியாது. ஸோ இப்போ 543 இந்தியா லெவலில் இருக்கு இல்லையா? அவ்வளோ பேத்தில் பாதிக்கு மேலே 543 பாதிக்கு மேலேனா என்னது? ஒரு 260. ஓகேங்களா? ஒரு 260ல் ஒரு 300 வச்சுப்போம். ஒரு 300 சட்டமன்றங்கள், அதாவது மாநில சட்டமன்றங்கள்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரலாம்னு ஒரு ஓட் பண்ணுற மாதிரி. நல்லா பாருங்கள், மாநில சட்டமன்றத்தால் திருத்தம் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஓட் பண்ணி அதற்காக ஓகே இப்படி சொல்கிறாங்க சொல்லி அதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவும் பாதிக்கு மேலே சொன்னால் மட்டும்தான் அந்த ஒப்புதலை பெற்ற மூலமாக வேணால் திருத்தலாம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், சட்டப்பிரிவு 42 2வது சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு அப்படிங்கிறது. இதை கேட்கலாம்ப்பா. சட்டப்பிரிவு 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு. என்ன கேட்கலாம்? 42வது சட்ட திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இல்லைன்னா குறு அரசியலமைப்பு என அறியப்படும் சட்டம் யாது, சட்ட திருத்தம் யாது? ஓகேங்களா? இதை கேட்கலாம், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து இப்படி பல்வேறு ஆங்கிளில் கொஸ்டின் கேட்கலாம். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவின் மகாசாசனம், அரசியமைப்பின் திறவுகோல், இதயம் மற்றும் ஆன்மா, குறு அரசியலமைப்பு. பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்த முதல் லெசன் நிறைய இது மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஹிண்ட் பேட் மாதிரி இது மாதிரி இதில் கொஸ்டின் கேட்கலாம். இந்த தடவை நம்ம கொஸ்டின் எப்படி குரூப் 4 என்ன கேட்டாங்க? இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யாருன்னு கேட்டாங்க. யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். பாருங்களேன், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் ஈஸியாகவும் வைப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஓகேங்களா? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக 2000 தீர்மானம், அதாவது 2000 தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தலையா 2437ன்னு அத்தனை திருத்தங்கள் உள்ளதாங்க. அதில் வந்து மட்டும் தான் ஏற்கப்பட்டது அப்படின்னு நம்ம செகண்ட் பேஜ் பிடிஎஃப்ல செகண்ட் பேஜில் பார்த்தோம், ஃபஸ்ட் வீடியோவில். சரிங்களா? பார்ட் 1 வீடியோவில். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 2000 தீர்மானங்கள். ஓகேவா? அரசியலமைப்பு செயல்பாடு குறித்த ஒரு 2000 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது யார் தலைமைன்னா MN வெங்கடசெல்லையா தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் வந்து ஏப்ரல் 2007 MM பூச்சி தலைமையில் அந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஆணையம் உருவாக்கப்பட்டது வந்து MN வெங்கடசெல்லையா, இவர் வந்து தலைமை வகிச்சிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மூல ஆதாரங்கள் இங்கேருந்து என்னென்னலாம் பெற்றிருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், முகவுரை வந்து எங்கேருந்து பெறப்பட்டது, அதே மாதிரி வந்து இந்த அரசியமைப்புன்ற ஒரு கொள்கை வந்து எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ இங்கே நல்லா கொஞ்சம் இதாக விளக்கமாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியமைப்பு சட்டம் 1935. இது வந்து கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், அடுத்து நெருக்கடிகால விதிகள், நிர்வாக விவகாரங்கள், இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நாடு அந்த அரசியமைப்போட மூல ஆதாரங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்பாடு முறைகள், இடைக்கால தடை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு முகவுரை. ஓகேங்களா? நம்ம முகவுரை இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? USA யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளும் நீதி சீராய்வும் வந்து அங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா மேபி கேட்கலாம். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. அடுத்து குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட கதை. அப்புறம்
பதவி நீக்க தீர்மானம், அப்புறம் துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானம். நல்லா பாருங்கள், அமெரிக்காவில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இப்போ வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, பாலிட்டியை பொறுத்தளவுக்கு அங்கேருந்து முகவுரையும் அடிப்படை உரிமையும் எடுத்திருக்காங்க. அடுத்து மற்ற இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட அந்த பதவி நீக்க தீர்மானம்லாம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அயர்லாந்துலேருந்து என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். சரிங்களா? அரசோட வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து கனடாலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. ஓகேவா? நம்ம கூட்டாட்சி வச்சிருக்கோம், அது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? கனடாலேருந்து. மாநில அரசின் பொதுப்பட்டியல், மத்திய அரசு ஆளுநர் நியமனம். ஓகேங்களா? ஆளுநரை வந்து நம்ம மாநில அரசு நியமிக்கிறாங்க, இல்லை மத்திய அரசு, அதுவும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, அதாவது உச்ச நீதிமன்றம் அதுக்கான வரம்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அது வரைக்குமே எங்கேருந்து இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கனடாலேருந்து. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும், அரசியலமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளில் வந்து கன்சல்ட் பண்ணி, ஓகேவா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்க சட்டங்கள்லாம் எடுத்து அதை தேர்ந்தெடுத்து எழுதுனது தான். அதனால தான் வந்து உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலேயே மிக நீளமானது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடுலேருந்து ஒவ்வொரு அந்த விஷயத்தை. சரிங்களா? ஸோ அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, வணிக வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டப்படும் கூட்டம். ஓகேங்களா? அதாவது மக்களவை, மாநிலங்களவை, நம்ம என்ன சொல்லுவோம், ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ அது வந்து எங்கே எடுத்துருக்காங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜெர்மனி வெய்மர். ஓகேவா? ஜெர்மனி வெய்மர் வந்து என்ன இருக்காங்கன்னா, நெருக்கடி காலத்தில் அடிப்படை அந்த உரிமைகளை பறிக்கிறது. ஓகேவா? அதாவது ஜெர்மனி வெய்மர்ன்ற அரசமைப்பில் இருந்து எடுத்திருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த நெருக்கடி காலத்தில் எந்த அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியும்னா, சட்டப்பிரிவு 19, அதாவது பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, சமய விவாதங்களை, அது சமய சடங்குகளை நடத்தும் உரிமை, சங்கங்கள் நடத்தும் உரிமையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இது எப்போ நடந்திருக்கு? இப்போ கூட நடந்திருக்கு இல்லையா, COVID-19. அப்போ கூட வந்து COVID-19 அப்போ 144 தடை போட்டாங்க. அப்போ முதல் தடை செய்யப்பட்ட ஒரு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 19. ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் மறக்காத நினைக்கிறேன். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து சோவியத் யூனியன். இங்கே வந்து அடிப்படை கடமைகளும் முகப்பு நீதிபதியோட மாண்புகளும். ஓகேவா? ஸோ அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து ஃப்ரெஞ்சிலேருந்து குடியரசு, முகப்புரை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? நல்லா பாருங்கள், நம்ம அங்கேயே பார்த்தோம். எந்த ஆண்டு அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும்? ஞாபகம் சொல்லுங்கள். எந்த ஆண்டு? இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். எந்த ஆண்டு நடைபெற்ற அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து இடப்பட்ட முழக்கங்கள் தான் இது. அதாவது அந்த முழக்கங்களை தான் நம்ம வந்து நம்ம முகவுரையில் வச்சுருக்கோம். அது என்ன முழக்கங்கள்? அதை கொடுத்துட்டாங்க இல்லையா, குடியரசு முகப்புரையில் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற முழக்கங்கள் இடப்பட்டிருக்கோம். அது எந்த ஆண்டுனா 1789 நடைபெற்ற ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து. சரிங்களா? அடுத்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அரசமைப்பு திருத்த முறையும் மாநிலங்களவை தேவையும். ஓகேவா? இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. ஓகேவா? சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இது வரைக்கும் நம்ம அந்த மூல ஆதாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு பார்ப்போம். நல்லா பாருங்கண்ணே, அந்த மேலே மூல ஆதாரங்களுக்கு மேலே வரைக்குமே 10th இருக்கிறதுப்பா. 10th 6th கம்பைன் பண்ணி எழுதுன்னு. அது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம 12thலேயும் இது இருக்குது. சரிங்களா? இந்தியன் பாலிட்டி வந்து இதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த நோட்ஸ் எழுதுறதுனால மீதி வந்து இது எக்ஸ்ட்ரா அந்த 10th இருக்காது, 12th இருக்கும். சரிங்களா? 12th புக்கு நீங்களுமே ஈவன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அடுத்து நீதித்துறை செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ நாடாளுமன்ற சட்டமன்ற தலைப்பிலோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இது அப்படின்னா நீதி அமைப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் இது வந்து ஒன்று. ஓகேவா? ஆணுக்கு பெண் சம ஊதியம், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த உரிமை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இது வந்து அரசு நெறிமுறை, அந்த வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து அரசின் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலம் நிறைப்படுத்த முடியாது. ஓகேவா? அதாவது நீதிமன்றத்தின் மூலம் நிறைப்படுத்த முடியாத ஒன்று எதுனா அரசின் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. சரிங்களா? சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டது ஆட்சி முறை. அதாவது இந்தியா ஆட்சி முறை அப்படி என்ன அப்படின்னா சிதைக்க முடியாதனா எப்பயுமே அதுக்கு அழிவே இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிதைக்க முடியாத
ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. இது வந்து கூற்றுக்காரன் கேட்கலாம். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க தெரியுமா? இந்தியாவில் சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக வேறு நாட்டில் இது மாதிரி எதுவும் இருக்கா? ஓகேவா? வேறு நாட்டில் இது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இது வந்து நம்ம மத்திய அரசு அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதாவது இந்த எம்பி வந்து 3ல் 1 பங்கு. சரிங்களா? அப்படியே வருஷம் வெளியே போயிட்டே இருப்பாங்க. புது எம்பிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இது அந்த ஒன்றியத்தில். ஆனால் மாநிலங்களில் வந்து நம்ம தேர்தலில் வைத்து எடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு நெருக்கடி காலத்தில் 1 குணம் கொண்டது. ஸோ இந்த பாயிண்ட் தேவையில்லைப்பா. இந்த பாயிண்ட் தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீதி அமைப்பும் நாடாளுமன்ற மேலாதிக்கத்தன்மையும் கொண்டிருக்கு. ஓகேவா? நீதி அமைப்பும் நாடாளுமன்ற மேலாதிக்கத்தன்மையும் கொண்டிருக்கு. அடுத்து நாடாளுமன்ற மக்களாட்சி. உறுப்பு பாருங்களேன், உறுப்புனாலுமே சட்டப்பிரிவு தான், மறந்துடாதீங்க. உறுப்புனாலும் சட்டப்பிரிவு தான், நீங்கள் குழப்பிடாதீங்க. நல்லா பாருங்களேன், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 12th இருந்தது அப்படின்னு. 10th பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க, 12th உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான். உறுப்பு, பிரிவு, சரத்து, ஆர்டிக்கிள். ஓகேவா? எல்லாமே ஒரே பொருளுடையது. ஸோ உறுப்புனாலே குழம்பிடாதீங்க. சரிங்களா? உறுப்பு 79 என்ன கொடுத்துருக்கு? இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவை கொண்டது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியா வந்து ஈரவை சட்டமன்றங்கள் தான் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஈரவை கொஞ்சம் இருக்குது. அடுத்து நல்லா பாருங்கள், நாடாளுமன்ற ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. குடியரசுத் தலைவர் முறை ஆட்சி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. இதையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்கா கொஷின். ஓகேவா? அடுத்து நாடாளுமன்றம் வந்து குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை இவையை கொண்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதங்களுக்கு உள்ளாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. மேபி இது வந்து கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாணம் முதல் சட்டமன்றத்தில் 1900 முதல் சட்டமன்றம் எப்போ கொடுதுன்னா 1952. 1952லேருந்து 1957 வரைக்கும் ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் தான். அதுதான் விமர்சிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? விமர்சிக்கப்பட்டு தான் தெரியும் இல்லையா, சட்டமன்றத்தில் பேசுவாங்க இல்லை எல்லா எம்பிஸும், அதாவது எதிர்கட்சி ஆளும் கட்சி அவங்க பேசுவாங்களே, அதை தான் அந்த விமர்சிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து முதலமைச்சராக இருந்த காமராஜர் அமைச்சரவையின் 1954 அந்த அரசின் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டார். நல்லா பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவர் பேர் என்னது? சி சுப்பிரமணியம். சரிங்களா? என்ன கேட்பாங்க, காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 1954 நீக்கப்பட்ட கல்வி அமைச்சர் யார்? இதை ஒரு இடம் கேட்டிருக்காங்கப்பா, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து ராஜாஜி ஆட்சியின் போது நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள், ஓகேவா, நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. யாருடைய காலத்தில் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கான பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதை கேட்கலாம். ஓகேவா? ஆப்ஷனில் எம்ஜிஆர், காமராஜர், ராஜாஜி, அப்புறம் ஜெயலலிதா இது மாதிரி வைக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. யாருடைய காலத்தில்? ராஜாஜி காலத்தில். சரிங்களா? அடுத்து சென்னை மாகாணத்தை சி ராஜாஜி அவர் அறிக்கையை 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட், ஓகேவா, செனட்னு போட்டிருக்காங்க, செனட்டில் செனட் அவை வந்து மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செஞ்சுருக்கு. ஓகேவா? சென்னை மாகாணத்தில் சி ராஜாஜி அவருடைய அறிக்கை வந்து 1937 மதராஸ் சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் செனட் அவை எங்கே இருக்குன்னா மதராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் வளாகம் இருக்குது, அங்கே தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ கூட சேப்பாக்கம்னு ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 1967 திமுக அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வருது. அப்போ யாரை வந்து முதலமைச்சராக இருக்கான்னா சிஎன் அண்ணாதுரை இருக்கார். சரிங்களா? இவர் வந்து ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் மத சடங்குகள் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது. யாருடைய ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் கொண்டு வரப்பட்டது கேட்கலாம். இது நம்ம வந்து யூனிட் 8லேயும் பார்ப்போம்ப்பா. இதே பாயிண்ட் யூனிட் 8லே இருக்குது. முக்கால்வாசி வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்று ரிலேட்டட் தான். நம்ம இது வந்து இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த ஆரோக்கியமான விவாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 8ல் வந்து குட்டி குட்டி லெசன்ஸாக இருக்கும், அதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து இவருக்கு பிறகு வந்து குழு வந்து கருணாநிதி வந்து 5 முறை வந்து முதலமைச்சர் இருக்காரு. ஓகேவா? கருணாநிதி வந்து யார்? அண்ணாதுரைக்கு அப்புறம் 5 முறை வந்து
முதல்வராக இருந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்திருக்கு. சரியா 1977 இருந்து 1987 வரைக்கும். சரியா 87 வந்து அவர் இறந்துருவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வரைக்குமே ஒரு ஆட்சியில் இருந்திருப்பார். வருவாய்த்துறையில் சில மாற்றங்களை கொண்டு வரப்பட்டிருக்கு. யாருடைய ஆட்சியில்? எம்ஜிஆருடைய ஆட்சியில். வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து கர்ணம் பதவிக்கு வந்து முடிவு கட்டினவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் தான். இப்போ நம்ம எழுதுறோம்ப்பா விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அந்த ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கான பதவி வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வேலையாக இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட் அந்த விஓஓ வேலையில் இருக்காருன்னா அதுக்கடுத்து வந்து மகன் தான் வருவார். ஓகேவா? அது வந்து வழியாக வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து முடிவு கட்டினது யார்? இதில் வந்து முடிவு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேவா? ஸோ அந்த கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டி அதை முடிவு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது யார் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் தான்ப்பா. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர், சத்துணவு திட்டமாக மாற்றினது எம்ஜிஆர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1992 கல்வி வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கி ஒரு தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஆண்டு கல்வி வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படின்னா 1992. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாடு மாநிலம் சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது 1% வந்து எஸ்டிக்கும் 8% வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும், அதே மாதிரி பிசி எம்பிசி அதாவது ஓபிசிங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு 50%ம் கொண்டு இருந்தாங்க. இது வந்து தெரியும். இதை நம்ம எங்கே நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம்னா சொன்ன மாதிரி யூனிட் 8 நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க, அடுத்து ஒரு ஆட்சியில் வந்து கலைக்கப்பட்டிருக்கும், திரும்பி கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து 234 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. பொது தொகுதியில் 189, தனி தொகுதியில் 45. ஓகேவா? பொது தொகுதினா எல்லாருமே போட்டியிடுறதுப்பா. தனி தொகுதினா அந்த தொகுதியில் போட்டியிடுறவங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதாவது இந்த கேஸ்ட்டுக்காரங்க வரணும், இந்த கேஸ்ட்டுக்காரங்க இத்தனை சதவீதம். இப்போ பார்த்தோம்னா மேலே இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு படி ஒரு 45 பேரும் பொது தொகுதியில் அதில் வந்து யார் வேணால், அதில் வந்து இந்த ஜாதி அப்படிலாம் இல்லை, அதில் வந்து ஒரு 189 பேரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து 234 தொகுதிகளில் நடக்குது. ஓகேங்களா? அடுத்து சட்டமன்றத்தில் முதல் தொடர். ஓகேவா? முதல் கூட்டத்தொடர் பொது தொகையை தொடர்ந்து 1952 கிட்டத்தட்ட மே 3, 1952 அன்னைக்கு தொடங்குது. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர், முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தொடங்கப்பட்ட நாள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து அரசியமைப்பு உறுப்பு 333. அதன் கீழ் ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவார். சரிங்களா? அங்கே வந்து இருவர், இங்கே ஒருவர். சரிங்களா? அடுத்து மக்களவை உறுப்பினர்கள் இருந்து ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்படுவார். ஓகேவா? மக்களவை உறுப்பினர்கள் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்படுவார். அடுத்து 1967, 1968 இந்த ஆண்டில் எதிர்கட்சியில் ஒரே ஒருவர் முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆளுநராக நியமிக்கப்படுற ஒருத்தர் யாருன்னா இவரும். அதாவது முக்கால்வாசி வந்து எதிர்கட்சியில் ஜெயிச்சிருந்தாலுமே வந்து நம்ம அந்த ஆளும் கட்சியில் இருக்க உறுப்பினர்களுக்கு தான் வந்து துறைகளை ஒதுக்குவாங்க. இது எல்லாச்சும் தெரியும். அந்த எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு டம்மி எம்எல்ஏ, அதாவது அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு டம்மியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி. ஆனால் 1967 68 அந்த ஆண்டு நடைபெற்ற இதில் ஒரே ஒருவர் மட்டும் முதன்முறையாக எதிர்கட்சியிலேருந்து சேர்த்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நாடாளுமன்ற குழுவாகவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி குழுக்கள்லாம். சரிங்களா? அடுத்து உறுப்பு 370, அதாவது பிரிவு 4 தான், உறுப்பு 4 தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பிரிவு 370 என்பது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி வழங்கியது. இது வழியாக ஜம்மு காஷ்மீர் வந்து சிறப்பு தன்னாட்சி, சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லியிருப்பாங்க. சிறப்பு அந்தஸ்துனாலும் ஒன்று தான், தன்னாட்சினாலும் ஒன்று தான். ஸோ சிறப்பு தன்னாட்சி வழங்கப்பட்டிருக்கும். இந்த தகுதியை வந்து ஆகஸ்ட் 5, 2019 ரத்து செய்யப்பட்டிருக்கும். இப்போ என்ன கேட்பாங்க தெரியுமா? எதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி இல்லைன்னா சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். எதன் அடிப்படையில்? பிரிவு 370 அடிப்படையில். இது பிரிவு 370 அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த சிறப்புரிமை, அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு பிரிவு 370 படி வழங்கப்பட்ட சிறப்புரிமை இல்லை தன்னாட்சி இல்லை இதான் வந்து எதன் மூலம் நீக்கப்பட்டது, இல்லை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அதான் கொஸ்டினாக கேட்கலாம். பிரிவு 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து எந்த ஆண்டு நீக்கப்பட்டது, நாளோட எந்த நாளில் நீக்கப்பட்டது அதான் கேட்கலாம். எந்த நாள்? 5 ஆகஸ்ட் 1900 சரிப்பா, நம்ம அதை படிச்சுட்டே வரனால அதான் வருது. 5 ஆகஸ்ட் 2019 ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து இந்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு.
அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அப்போ வந்தது தான். ஓகேவா? அடுத்து சங்கரலிங்கனார். இவர் வந்து ஒரு காந்தியவாதி, விடுதலை போராட்ட வீரர், தமிழர். இது வந்து இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இவர் வந்து சங்கரலிங்கனார் வந்து காந்தியவாதி, ஒரு விடுதலை போராட்ட வீரராக வந்திருக்காரு. பிறப்பு வந்து 1895 விருதுநகரில் மண்மலைமேடு அந்த ஒரு ஊரில். ஓகேங்களா? இவருடைய தந்தை பேர் வந்து கருப்புசாமி, தாய் வந்து வள்ளியம்மைக்கு வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து 1917 இதில் வந்து இந்தியா காங்கிரஸில் இவர் இணைந்திருக்காரு. 30 வந்து தண்டி உப்பு சத்தியாகிரகத்துக்காக தண்டிக்கு சென்றிருக்காரு. யாரோட? காந்தியோட. சரிங்களா? பாருங்க, அதே நேரத்தில் தண்டிக்கு போயிருப்பாங்க இல்லையா? எங்கேருந்து? குஜராத்லேருந்து தண்டிக்கு போயிருப்பாங்க. ஏன்னா காந்தி அவங்க ஊர் அதானே, நம்ம தெரியும் தானே. ஸோ அதுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் போயிருப்பா? தமிழ்நாட்டில் ஒருத்தர் போயிருப்பார். அவர் எங்கே போய்? உப்பள்ளுவர். ஓகேவா? தமிழ்நாட்டில் ஒருத்தர் இதே மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போவார், தலைமையேற்று நடத்துவார். அவர் எங்கே போய் உப்பு அள்ளுவார்? எந்த இடத்துல? தமிழ்நாட்டில் எந்த கடல் ஓரத்தில் போய் உப்பு அள்ளுவார்? ஓகேவா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மதராஸில் இருந்து தெலுங்கு மக்களை வந்து பிரித்து சென்னை வந்து தனி மாவட்டமாக, ஓகேவா, சென்னை வந்து தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கும் வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து தெலுங்குக்காரங்க அவங்களும் எங்களுக்கு வேணும், ஆந்திராவுக்கும் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம தமிழில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம்ப்பா. மாப்போசி டாப்பிக்கில் 10th இருக்குன்னு நினைக்கிறேன். 10th தமிழில் பாருங்கள், மாப்போசி டாப்பிக்கில் இந்த சென்னை வந்து தமிழர்களுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி நேர் கையெழுத்திருப்பார். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். அதை தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இது வந்து நம்ம இது ஒரு யூனிட் 8 டாபிக் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? அது ரிலேட்டடான இதுதான். அடுத்து அவரை பிரித்து சென்னை தனி மாவட்டமெல்லாம் அறிவிக்கப்பட்டு சொன்னவர் யாருன்னா ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்து 1952 உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. யார்? சங்கரலிங்கனார். சரிங்களா? இதனைத் தொடர்ந்து 1956 மதராஸை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய சங்கரலிங்கனார் வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ ஆரம்பிச்சிருக்காரு? டேட் பாருங்கள். அவர் வந்து ஒரு 12 கோரிக்கை. எத்தனை கோரிக்கையுடன் சங்கரலிங்கனார் மதராஸை தமிழ்நாடு என பெயர் மாற்ற போராட்டம் செய்தார்? எத்தனை கோரிக்கை? 12 கோரிக்கையோட. ஓகேவா? உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. என்ன இருந்ததுன்னா 1956 ஜூலை 27 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 75 நாள். சரிங்களா? ஒரு 75 நாள் போராடிருக்காரு. 76ஆம் நாள் 13 அக்டோபர் 1956 வந்து இறந்தும் போயிருப்பார். இதன்படி ஒரு 10, ஓகேவா, 10லேருந்து ஒரு 15 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் தான் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. 1969 சட்டம் 14 படி ஜனவரியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பயங்கரவாத தடை சட்டம் வந்து 2002 மார்ச். ஓகேவா? வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1969 அப்புறம் மற்றும் 9 மே 1961. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, பார்த்துங்க. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு 1959 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம், சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். 9 மே 1961 வந்து அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அது இப்படி 2 வரும்போது ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உள்ளே போய் பார்த்தா தெரியும். அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். 2024 இப்போ நடந்த குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஷின். நல்லா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெசன் 3 கொஷின் வந்துருக்குப்பா. ஓகேங்களா? 3மே ஈஸியான கொஷின் தான். நான் கிளாஸில் வந்து எங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து இதை நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு. திரும்ப கொஷின் டிஸ்கஸ் பண்ணி படித்தனாலே என்னமோ தெரில, இந்த கொஷின் அப்படியே வந்துருந்துச்சு. ஓகேவா? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிறவாசிகள் தினம். அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 9. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வந்து தினங்கள் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? ஜனவரியில் தான் முக்கிய தினங்கள் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனலில் இல்லை, வேறு ஏதாவது சேனலில் ஈவன் நீங்கள் பார்த்துருந்தீங்க, இல்லை என்கிட்ட சென்டர் போய் எழுதிருந்தீங்கன்னா இது சொல்லியிருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அடுத்து வெளியுறவு துறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இது கொண்டாடப்படுது. இது எதனால் அப்படின்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த நாளான ஜனவரி 9 வந்து கொண்டாடப்படுது. ஓகேவா? என்ன கவனிங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது எப்படி அவர் வந்து இந்தியா வருவா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். நம்ம இந்தியாவிலேயே சில இடங்களில் வந்து ஒரு அட்வொகேட் ஆகலாம், அதாவது ஒரு வக்கீல் ஆகலாம், வாதாடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் முடியாது. அவர் என்ன பண்ணிடுவார், தென்னாப்பிரிக்காவில் வந்து அழைப்பின் பேரில் அங்கே படிக்க போயிடுவார். படிக்கிறதுக்கும் அங்கே போயிட்டு இது மாதிரி அட்வொகேட் அந்த வேலைக்கு போயிடுவார், அங்கே போயிடுவார். ஓகேவா? திரும்ப வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர் அழைப்பின் பேரில் தான் ஜனவரி 9 வந்து இந்தியா வருவார். கோபாலகிருஷ்ண கோகலே யார்? காந்தியோட அரசியல் குரு. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யார்? இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பின் சிற்பி. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். இது வந்து
இந்த இந்த ஆண்டு கேட்கப்பட்ட கொஷின். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னமும் கேட்பாங்க. இந்த கொஷினில் சாரி இந்த லெசனில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நல்லா பார்த்துக்குங்க. கன்ஃபார்மாக கொஷின் வரும். பாருங்கள் 3 கொஷின் வந்திருக்கு. அதிகபட்சமாக 5 கொஷின் கூட வரலாம்ப்பா. ஸோ நல்லா படிச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ இது வரைக்கும் இதோட முடிச்சிருக்கோம். ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த லெசன்லேருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறேன். ஆல்ரெடி இடையில வந்து ஒரு 2 கொஷின் கேட்டேன். சரிங்களா? ஸோ இதனால் இப்போ 2 கொஷின் கேட்குறேன். நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. செகண்ட் கொஷின், இந்திய குடியுரிமை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டது? அதுவும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை. சரிங்களா? ஸோ இதற்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுவோம். நன்றி.